ப்ரோ முடிஞ்சவங்க மீசைக்கு கலர் கலரா டை அடிச்சு காமிங்க ப்ரோ. டை அட இருக்கிறது அது ஒண்ணுதான் நல்லா இருக்கு, நீங்க வேற போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தா மாப்பிள்ள வந்து வாங்க டை அடிச்சாங்கன்னு சொல்லிட்டாப்பா. ஏல விடுங்களா, தாய்மாமன் கூட பக்காம புரட்டுறானுங்க. போச்சு ஏலா சோத்து தட்டை கூட உங்களால தூக்க முடியாது, என்ன எல்லாம் தூக்குறீங்க அண்ணா பூச்சி தூக்கிட்டான்லாப்பா. எங்களா கொண்டு போறீங்க? அட நம்ம பாய் சொல்லணும், நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க தாங்க. அட அங்க போயிட்டு அண்ணா மீசையில கலர் கலரா டை அடிச்சு விடுங்கன்னு சொன்னா அவங்க ஃபர்ஸ்ட் வெள்ளையாகிற கலர் அடிச்சு விட்டாங்கப்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேல ஒரு 2 ஸ்டிக்கர் ஒட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர்ல இருந்து ஆரம்பிச்சுட்டாங்கப்பா. ரெண்டாவது வந்து ரெட் தேய்ச்சி விட்டாங்க. ஆனா நீங்களும் அந்த மாதிரி மீசையில டை அடிச்சிருவீங்கப்பா. செம காந்து வேற காந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் அடிச்சோம் மூணாவது. கடைசியா பாத்தீங்கன்னா பியூர் ஒயிட். அவ்வளவுதான்ப்பா, முடிஞ்சு போச்சு. எப்படி சார்லி சாம்பியனோட இருக்கணும், வெளியே போனா எல்லா பிள்ளைகளும் பாக்குறாங்க, கேவலமா சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கழிச்சு காய வச்சுட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க மீசை. நீங்களே எப்படி இருந்த மீசை எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? என்ன வீட்டுல மட்டும் கஞ்சி ஊத்த மாட்டாங்க, அவ்வளவுதான். நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. சரிங்க, அடுத்த என்ன டாஸ்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க.